வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேஜ் ஆஃப் த பிஎஸ்எல்வி C61 மால் ஃபங்க்ஷன் விச் லெட் டு இட்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்எல்வி C61 அப்படிங்கிறத ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து மே 18th வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஒரு டெக்னாலஜிக்கல் மால் ஃபங்க்ஷன்னால கிளிச்னால நமக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஸோ பிஎஸ்எல்வியை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜ் வெஹிக்கிள். ஓகேங்களா? PS1, 2, 3, 4 அப்படின்னு 4 ஸ்டேஜ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேர்ட் ஸ்டேஜில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிறது ஏற்பட்டு நமக்கு இந்த பிஎஸ்எல்வி அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. சரிங்களா? இதில் வந்து என்ன சேட்டலைட் இருந்துச்சுன்னா, EOS-09/RISAT-1B அப்படிங்கிற சேட்டலைட், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து வச்சிருந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது, த புரூக்ளின் பிரிட்ஜ் விஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் விச் ரிவர்? புரூக்ளின் பிரிட்ஜ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்ல இருக்கு. சரிங்களா? புரூக்ளின் பிரிட்ஜ் அப்படிங்கிறது நியூயார்க்ல இருக்கு. ஸோ எதுக்காக இதை நம்ம செய்தியில பார்க்குறோம் அப்படின்னா, மெக்சிகோவோட ஒரு ஷிப். ஓகேங்களா? மெக்சிகோட ஷிப் வந்து குவாட்டமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, CUAU அடுத்தது HTEMOC குவாட்டெமோ. ஓகேங்களா? குவாட்டெமோ. ஸோ குவாட்டமோ அப்படிங்கிற இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா, இந்த புரூக்ளின் பிரிட்ஜோட கொலைட் ஆயிருச்சு. சரிங்களா? போய் மோதிருச்சு. ஸோ அதனால நெறைய பேர் வந்து இறந்திருக்காங்க. அந்த மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த புரூக்ளின் பிரிட்ஜ் எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க? எந்த ரிவருக்கு அக்ராஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஈஸ்ட் ரிவர் அக்ராஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஈஸ்ட் ரிவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, how many parliamentarians were selected by Prime Point Foundation for சன்சாத் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சன்சாத் ரத்னா அவார்டு அப்படிங்கிறத யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. சன்சாத் அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லலாம். இதை எவ்வளோ பேருக்கு கொடுக்க போறாங்கன்னா, 17 பேருக்கு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்க்கும் கொடுக்க போறாங்க. சரிங்களா? பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் 3க்கும் இந்த அவார்டு கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ 17 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷன்ஸ் ஆஃப் பிஎஸ்எல்வி ஹாஸ் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்எல்வி D1 அப்படிங்கிறது பிஎஸ்எல்வியோட ஃபர்ஸ்ட் மிஷன் செப்டம்பர் 20, 1993ல இருந்திருக்கும். பிஎஸ்எல்வி C39 அப்படிங்கிறது 31 ஆகஸ்ட் 2017ல இருந்திருக்கும். IRNSS-1H அப்படிங்கிற சேட்டலைட்டை அனுப்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இப்போ பிஎஸ்எல்வி C61. ஸோ இது 3மே பிஎஸ்எல்வியோட ஃபெயில்டு லான்ச்சஸ். சரியா? ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, இன்டர்நேஷனல் மியூசியம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் மியூசியம் டே எப்போ அப்படின்னா May 18. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.